ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்குவீங்களா? ஆமா, கடவுளுக்குள்ள இருக்க பிள்ளைங்க எப்பயுமே சந்தோஷமா உற்சாகமா இருக்கணும். சரி, இந்த வாரத்துக்கான தலைப்பு என்னன்னா, கவலைப்பட வேண்டாம். சரி, நாங்க கவலைப்படக்கூடாது, ஏன்னா கடவுள் எங்களோட இருக்கிறாரு தானே. ஆமா, அப்ப நாங்க முதலாவதா ஒரு திருவார்த்தையை பார்த்துட்டு வரோம். சரியா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? பாருங்க, இந்த வசனத்துல சொல்லப்படுது, நாங்க என்ன சாப்பிடுறது, என்ன குடிக்கிறது நாங்க கவலைப்படுறோம் தானே. ஆனா பாருங்க, நாங்க சாப்பிடுற இந்த உணவை விட எங்களோட உயிர் பெரிய விலை மதிப்பானது தானே. அது போல இந்த உடையை விட இந்த உடலும் விலை மதிப்பானது தானே. ஆமா. மற்றது, வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றுக்கும் உணவு அளிக்கிறார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? பாருங்க, இந்த 2வது வசனத்திலே பாருங்க. ஆமா, நாங்களும் யோசிச்சு பட்டிருக்கோம். இந்த பறவைகளை பாருங்க, அது என்ன வேலைக்கு போகுதா, இப்படி சேர்த்து வைக்கிறது? ஆமா, சாப்பாடு செல்லினம் பாருங்க, அதை எடுத்து அது குஞ்சுகளுக்கு கொடுக்கும், வேற அது சாப்பிட்டு கொள்ளும் தானே. எறும்புகள்லாம் பாருங்க சேர்த்து வைக்கிறது தானே. அப்படி இதோட வேலைக்கு போயிட்டு காசு வேணும், பணம் வேணும் பார்த்து கொண்டிருக்க இல்ல. அதுக்கு அவ்வளவு நம்பிக்கை, இந்த பறவைகள் மிருகங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. கடவுள் எங்களுக்கு ஏதோ ஒரு வழியில எங்களுக்கு சாப்பாடு தருவாரு, எங்களை பாதுகாத்து கொள்ளும். பாருங்க, அந்த மிருகங்களை விட பாருங்க, அதுக்கு 5 அறிவு தான், ஆனா நாங்க 6 அறிவு. அது போல கடவுள் பாருங்க, அவளோட சாயலாவே எங்களை படிச்சிருக்க. பாருங்க, பறவைகள் மிருகங்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு, அவ்வளவு சாப்பாடு எல்லாமே கிடைக்குதுன்னா, எங்களை பாருங்க, அவரோட சாயல் இருக்கு, எங்களுக்கு எவ்வளவு உதவிகள் கிடைக்கும் தானே. ஆமா, எங்களை அவரு பாதுகாத்து கொள்ளுவார். அது போல எங்களோட தேவையை சந்திப்பாரு. அடுத்த வசனத்தை பார்ப்போம். கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு மூலம் கூட்ட முடியும்? அதுவும் சரிதான் குட்டீஸ். சில நேரம் நாங்க கவலைப்படுவோம். சில நேரங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்க கவலைப்படுவோம். சில நேரம் நாங்க எங்கட பெற்றோர்ல பெரியவங்க கவலைப்படுது. ஆமா, இப்ப எங்களுக்கு பிரச்சனை வந்துட்டுன்னு கவலைப்படுறதுனால என்னத்தான் எங்களுக்கு நடக்க போகுது தானே. அதை பத்தி யோசிச்சு எங்களுக்கு நோய் வரும். இல்லாட்டி அதை யோசிச்சு எங்களுக்கு இன்னும் ஐயோ என்ன செய்யுதுன்னு அதை பத்தி கவலைப்படுவோம். சாப்பிடாம இருப்போம். அது எங்களோட உடலுக்கு தான் சரியில்லை தானே. அதுல எங்களுக்கு நன்மை ஒண்ணு கிடைக்க போறதே இல்லை. உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மை எல்லாவற்றில் ஒன்றை போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா? பாருங்க, அந்த காட்டு புல்லு கூட ஒரு அணி ஒண்ணு இருக்குது. ஆனா பாருங்க, நாங்க கவலைப்படுறோம், ஐயோ எனக்கு உடுப்பு இல்லையே. ஆனா நிறைய உடுப்பு இருந்தாலும் நாங்க கவலைப்படுறோம், ஐயோ இப்ப நாங்க எங்க சைடு போனா அதே உடுப்பு தான் உடுத்துறோம், எங்களுக்கு உடுப்பு இல்லை, நாங்க வாங்கணும், நிறைய உடுப்பு வாங்கணும். பாருங்க, எல்லாருமே அழகா உடுத்துறாங்க, நாங்க கவலைப்படுறோம். அப்படி கவலைப்படக்கூடாது குட்டீஸ். எங்களுக்கு கடவுள் அது கூட தந்திருக்க. நிறைய பேருக்கு உடைகள் கூட இல்லாம இருக்கிறாங்க தானே குட்டீஸ். பாருங்க அடுத்த வசனத்தை. ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள், ஏனெனில் பிற இனத்தவரை இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். இந்த வசனம் பாருங்க, கடவுளுக்கு தெரியும் தானே எங்களுக்கு என்ன நேரத்துல என்ன வேணும், நாங்க எப்படி சாப்பிடணும், இல்லாட்டி எங்களுக்கு எது தேவைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்ப எங்களுக்கு சரியான நேரத்துல சரியா எங்களை பாருங்க. சில நேரம் எங்களுக்கு காசு இல்லாம நாங்க கவலைப்பட்டிருப்போம், ஐயோ எனக்கு சாப்பாடு இல்லையே, படிக்கிறதுக்கு நேரம் இல்லையே, இல்லாட்டி எங்களுக்கு
குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு சில நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லி இது எங்களுக்கு ஐயோ தண்ணி இல்லாம இருப்பாங்கன்னு நாங்க யோசிக்க இல்ல குட்டீஸ், நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப தூரம் போயிட்டு தான் தண்ணி எடுத்துட்டு வந்து இன்னும் அந்த குடத்துல எடுத்துட்டு வந்து குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நாங்க நினைக்கிறோம் டெப்ப திறந்து தான் தண்ணி வந்துருமே யோசிப்போம். இல்ல குட்டீஸ், நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு நல்ல தண்ணி கிடைக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் கடவுள் பாருங்க எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறாரு தானே பாருங்க. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், ஏனெனில் நாளைய கவலை போக்க நாளை வழி பிறக்கும். அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும். பாருங்க குட்டீஸ், இந்த வசனத்துல பாருங்க எங்களுக்கு நிறைய விடிய நான் கற்றுக்கொள்றதா இருக்கேன். பாருங்க, பறவைகள் பூக்களை வச்சு தாவரங்களை வச்சு எங்களுக்கு ஒரு நல்ல உதாரணம். பாருங்க, அதை விட நாங்க விசேஷித்தவர்களா இருக்கோம். ஏன்னா நாங்க அவட சாயல படைக்கப்பட்ட பிள்ளைங்களை, அவட பிள்ளைங்களை அவர் எப்பயுமே கவலைப்பட விட மாட்டாரு. சில நேரங்களுக்கு கவலை துக்கம் வரும், ஏன்னா நாங்க மனுஷன் தானே. சில நாங்க நினைக்கலாம், ஐயோ அவங்க கிட்ட பாருங்க அழகான உடுப்பு இருக்கு, எனக்கிட்ட இல்லையே. அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு. சில நாங்க நினைப்போம் மத்த பேரண்ட்ஸ் கிட்ட கார் இருக்கு, பைக் இருக்கு, எல்லாமே எங்கட அம்மா அப்பா கிட்ட இல்லை, இல்லைங்கிற எங்களுக்கு தெரிஞ்ச என்னைய பார்த்துக்கொள்ற எங்கட பெரியவங்க கிட்ட இல்லைன்னு நாங்க யோசிக்கலாம். இல்ல குட்டீஸ், அதெல்லாம் இருந்தா தான் வாழ்க்கைன்னு இல்ல குட்டீஸ். எங்களுக்கு முக்கியமா தேவை வந்து எங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு கிடைக்குதா, எங்களுக்கு தண்ணி கிடைக்குது, அதுதான் எங்களுக்கு தேவையானது தானே, எங்கட அத்தியாவசிய தேவைகள். எங்களுக்கு உடுத்த உடை இருக்குதா, ஏன் கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்றாங்க. அதாவது எங்கள்கிட்ட இருக்க உடுப்பை வந்து நாங்க அழகா கிளீன் அழகா வாஷ் பண்ணி நாங்க உடுத்துறோம், அதே போதும் குட்டீஸ். எங்ககிட்ட இருக்க நாங்க ஏன் மத்தவங்களை பார்க்கணும், ஏன் நாங்க அவங்கள போல இருக்க பார்க்கணும் தானே. பாருங்க, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தான் கடந்த வருடம் பாருங்க இந்த புயல்னால எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டு நாங்க நினைச்சு பார்த்தோமா குட்டி, இவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க. ஒரு சின்ன நாடு தான் எங்கட தானே, சின்ன ஒரு டாட் மாதிரி தான் எங்கட இந்த உலக வரைபடத்திலே இருக்கும். ஆனா இந்த நாட்டுல பாருங்க இவ்வளவு பெரிய புயல் வந்து எவ்வளவு பேர் கஷ்டம், எவ்வளவு பேர் அவங்க பெற்றோர் இருந்தாங்க, அவங்களோட குழந்தைகள் அவங்களோட உறவினர்களை இழந்தாங்க தானே. நாங்க பார்த்தோமா இல்லைங்க, நாங்க கண்கூடாக பார்த்தோம். நிறைய பேர் சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம, ஏன் நிறைய பேர் வந்து மரத்துக்கு மேல இருந்தாங்க தானே, வீட்டு கூரைக்கு மேல இருந்து காப்பாத்துங்கன்னு பார்த்து கொண்டு இருந்தாங்க, யாசை வருவாங்களான்னு. அப்படி ஒரு சூழ்நிலை எங்க நாட்டுக்கு வந்திருக்கு தானே. நாங்க அதை பார்த்துருக்கோம். அது இப்ப பைபிள்ல சொல்லப்பட்டு இல்லாட்டி கதையோ இல்லை, நாங்க நேருக்கு நேரா பார்த்துருக்கோம் தான். நாங்க நிறைய பேர் இழந்தும் இருக்கோம். ஆமா குட்டீஸ், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பாருங்க நாங்க சில நேரம் யோசிச்சு பார்க்கலாம், கடவுளே பாருங்க எங்களுக்கு இவ்வளவு தூரம் வந்தது வீட்டுக்குள்ள எங்களுக்கு வரலையே, கடவுள் எங்களை பாதுகாத்து இருக்காரு தானே. அது போல எங்களை பாதுகாத்துட்டு என்ன காரணம்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா நாங்க மத்தவங்களுக்கு உதவணும் குட்டிச்சு. இப்ப பாருங்க எங்களோட அம்மா கூட இங்க வந்து வாசல் வரைக்கும் தண்ணி வந்துட்டு போயிட்டு இருக்கு, பெரிய விஷயம் ஒண்ணு சரியா குட்டீஸ். ஆனா அவங்க வந்து அது நினைச்சிட்டு அப்பா நாங்க தப்பிச்சுட்டு இருந்தா எங்களுக்கு ஒண்ணுமே வரலன்னு யோசிச்சாங்களா, இல்ல. அவங்க என்ன அவங்க கிட்ட இருந்த உடைகள், அவங்க கிட்ட இருந்த சாப்பாடு எல்லாம் மத்தவங்களோட பகிர்ந்து கொண்டாங்க குட்டிச்சு. ஏன்னா அந்த நேரத்துல நிறைய பேர் வந்து நிறைய வகையில ஒவ்வொரு நாட்டுகள்ல இருந்து எல்லாமே உதவி செஞ்சாங்க தானே. ஆமா, கடவுள் பாருங்க எங்களோடு இருக்கனால தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வராம எங்களை காப்பாற்றி இருக்கிறாரு தானே. ஆமா குட்டீஸ், அதுதான் கடவுள் சொல்ற, நாங்க வந்து எல்லாற்ற விடையும் விசேஷித்தவர்களா இருக்கிறோம். அப்ப எங்களை கடவுள் பாதுகாப்பார். நாங்க எதுக்குமே கவலைப்படக்கூடாது குட்டீஸ். அது வந்து இப்ப நாங்க கவலைப்படுறதுனால எதுவுமே மாற போறதில்லை. அதுக்கு பதில நாங்க வந்து எப்பயுமே கடவுளோட வார்த்தையை மதிக்கணும், அது போல அவரோடு இருக்கணும். அவரோட வார்த்தைகளை கேட்டு அவரோடு உரையாடும் போது அது ஒரு புதிய வித அனுபவம் கூட. நீங்க ஒருக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க காலையில் வந்து குட் மார்னிங் ஜீசஸ், இல்லை நீங்க தூங்கும்போது குட் நைட் ஜீசஸ், ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு இப்ப எங்களை வந்து மட்டும் காத்திருக்கிற, எங்களை பாதுகாத்திருக்கு, அதுக்காக நாங்க எப்பயுமே நன்றி சொல்லணும் தான். அவரை நாங்க நம்பவும் வேணும். அப்படி செய்யும் போதுதான் கடவுள் எங்களுக்கு தர பாப்பாரு, என் புள்ள பாருங்க என்னைய எப்பயுமே யோசிச்சு என்ன விஷயம் கிடைச்சாலுமே எனக்கு தேங்க்ஸ் சொல்றா. அப்ப என்னைய நம்பிக்கொண்டு என்னைய நினைக்கிறனால நான் என் பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்னு யோசிப்பாரு. நீங்க கவலைப்படுறீங்களா குட்டீஸ், எங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு? இல்ல குட்டீஸ், பாருங்க நாங்க இப்ப இந்த நேரத்துல நாங்க உயிரோடு இருக்கிறதும் அவரோட ஒரு பெரிய காரியம் தானே. எவ்வளோ பேர் ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஆனாலும்
எங்களுக்கு வர சின்ன சின்ன பிரச்சனை யோசிச்சு நாங்க யோசிக்க தொடங்குனா எங்களுக்கு நோய் வந்து எங்களுக்கு பிரச்சனை தான் கூடுமே தவிர அதனால எங்களுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. அதனால நாங்க மத்தவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கா, நாங்க அதை பத்தி யோசிச்சு நாங்க கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு நாங்க நன்றி சொல்லணும். அதை பார்த்து பொறாமப்படவோ கூடாது. சரியா குட்டீஸ்? எங்களுக்கு கடவுள் அவருக்கு தெரியும் எங்களுக்கு எப்ப என்ன தேவைன்னு. அப்ப அந்த நேரத்துல கடவுள் கண்டிப்பா எங்களுக்கு தருவாரு. அப்புறம் குட்டீஸ், இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா, எங்கட வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கு, நாங்க வந்து உலக காரியத்துக்கு நாங்க முன்னிடம் கொடுக்கிறோம். நிறைய பேர் வந்து பிராண்டட் உடுப்பு இருந்தா தான் நாங்க உடுத்துவோன்னு இருக்காங்க. ஆமா, அதுல என்ன இருக்குன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல குட்டீஸ். பிராண்ட் உடுத்துறதுக்கு ஒரு உடுப்பு இருக்கிறதே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தானே. அதே எங்களுக்கு போதும். மற்றது நாங்க வந்து உலக காரியத்துக்கு நாங்க முன்னிடம் கொடுக்காம நாங்க வந்து பரலோகத்துல இருக்க எங்கட தேவனுக்கு, அதாவது எங்கட வந்து இப்ப வாழ்வுனா எங்க நிரந்தர வாழ்வு எங்க இருக்கு, பரலோகத்துல தானே. அப்ப அத பத்தி தான் நாங்க யோசிக்கிறோம். அங்கத்தான் எங்கட சொத்துக்களை சேர்க்கணுமே தவிர இங்க நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்துல சொத்தை சேர்த்தா என்ன நடக்கும்? ஒண்ணுமே இல்ல. கடந்த வாரத்துல நான் ஒரு வேதாகம் திருமணம் ஒண்ணு வாசிச்சேன். என்னன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு, நாங்க வந்து நாங்க சொத்து சேர்க்கிறோமோ அந்த இடத்துல தான் நாங்க வந்து அதை பத்தி தான் நாங்க யோசிச்சுட்டு இருப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, இப்ப நாங்க இந்த உலகத்துல நாங்க எங்களுக்கான உடைகளையோ இல்ல நகைகளையோ எங்களுக்கான வீடோ எல்லாத்தையும் நாங்க இங்க சொத்து சேர்த்துக்கொண்டே இருந்தா எங்களோட ஞாபகம், ஐயோ யாரும் கள்ளம் வந்துருவாங்களா, என்ன நடக்கும், அதை பத்தி தான் யோசிப்போம். அதே எங்களோட சொத்தான இப்ப நாங்க மத்தவங்களுக்கு நாங்க கடவுளை பத்தி சொல்லி கொடுக்கறது, சரியா, வேற மத்தவங்களுக்கு உதவுறது, அதுதான் பெரிய சொத்து. அத வந்து நாங்க அப்படி செய்யும் போது அது வந்து பரலோகத்துல எழுதப்படும். அந்த சொத்து தான் நாங்க சேர்க்கணுமே தவிர இந்த உலகத்துல இருக்க இப்ப அழிஞ்சு போற இந்த காரியங்களை நாங்க சேர்த்தோம், அதை பத்தி யோசிச்சோம், எங்களுக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை. சரியா? அது எப்பயுமே நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளணும். சரி குட்டீஸ், நாங்க ஒரு வன்னை வசனத்தை பார்ப்போம். சரியா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து சொல்லுவோம். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா? ஓகே குட்டீஸ், எங்களை பாருங்க, நாங்க இந்த வார்த்தை மூலம் நாங்க நிறைய விஷயம் இன்னொரு திருமறையில நிறைய விஷயம் கற்றுக்கொண்டோம் குட்டீஸ். நாங்க கவலைப்படக்கூடாது. நாங்க ஒண்ணுக்குமே இப்ப நாங்க சில நேரம் எங்களோட வாழ்க்கை நாங்க கவலைப்பட்டிருந்து இந்த வேதாகம் பகுதி மூலம் நீங்க மனம் மாற வேணும். அதே போல் நாங்க மற்றவர்களுக்கும் இதை பத்தி சொல்லி கொடுக்கிறோம். அப்பதான் அவங்களுக்கு விளங்கும். ஆமா, நாங்க ஏன் இவ்வளவு ஓடி ஓடி உழைக்கிறோம், என்னத்துக்காக, ஏன் இப்படி சேர்க்க போறோம்? இல்ல, நாங்க வந்து கடவுள பிள்ளைகளுக்கும் நாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். அதே போல நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்படக்கூடாது. வசனத்தை சொல்லப்பட்டுச்சு, நாளைய தினத்தை குறிச்சு கவலைப்படக்கூடாது. அதுக்கான இது வந்து நாளைக்கு எங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான பதில், நாங்க கேட்கிற கேள்விக்கான பதில் கண்டிப்பா கடவுள் எங்களுக்கு காட்டுவாரு. ஓகே குட்டீஸ்? ஓகே, இன்னொரு புதிய வீடியோத்தோட அக்கா உங்களை சந்திக்க வரேன். பாய்.